என்னப்பா கோழி வியாபாரம் பண்ணுறியா அப்படின்னா, ஆமாம் கோழி தாங்க விற்றுக்கிட்டு இருக்கேன்ருக்கான் அவன். இந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, என்ன விவரம் இல்லாமல் நீ கோழி விற்றுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சரியாக வச்சு விற்க வேண்டாமா அப்படின்னா, ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு இருக்கான். சரி இதெல்லாம் எந்த ஒரு கோழி? அப்போ அவன் சொல்லியிருக்கான் கோழி விற்கிறவன், பாருங்கள் சார் இது எந்த ஊர் கோழின்னு அடையாளம் தெரியாது, அது சேவலா கோழியாங்கிறது மட்டும்தான் தெரியும், வேற அந்த கோழி எந்த ஒரு கோழிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாதுன்றிருக்கான். இவர் சிரிச்சாராம். அந்த என்னடா இவ்வளவு தூரம் விவரம் தெரியாமல் இருக்க, கோழின்னா அந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு கோழின்னு, அது தெரியாமல் கோழி வியாபாரம் பண்ண வந்துட்டே நீ அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியுமா சார்ன்றிருக்கான். எனக்கு தெரியும்டா, அதோ போது பாரு அந்த மூலையில் 2, அது வந்து நாமக்கல் கோழி, அதில் ஒரு 2 கொடு, முதுவை பார்த்தாவே தெரியுது. போது பாரு இது சேலத்து கோழி, இதில் ஒரு 2 கொடு எடுத்து வை. போது பாரு கோயம்புத்தூர் கோழி, இது முதுவை பார்த்தா தெரியுது, அதில் ஒரு 3 எடுத்து வை அப்படின்னா. அவன் எடுத்து வச்சுட்டான். அவன் ஆச்சரியமா வச்சதும் இவர் பெரிய ஒரு காசை கொடுத்துட்டு கேட்டாரான், இந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும்டா, இது கூட தெரியாமல் வந்து நீ வந்து கோழி விற்க வந்துட்டியே, உனக்கு எந்த ஊர்றான்னு கேட்டிருக்காரு. அவன் முதுவை திருப்பி காட்டினானா, பார்த்து தெரிஞ்சுக்கோ நீ.